இங்க ஒருத்தன் தரையை வேகமா நக்குறான். உடனே பயங்கரமா ஏதோ நடக்க போறதா அவனுக்கு தெரியுது. அதுக்கப்புறம் ஒரு ரவுண்ட் சுத்துறான். உடனே ஒரு கோல்டன் ஒளி வளையம் அவனை சுத்தி வருது. அதுக்குள்ள இருந்து புராணங்கள்ல வர்ற ஒரு பயங்கரமான மிருகம் வருது. அதை பார்த்ததும் அவன் ஷாக் ஆயிடுறான். உடனே அதுக்கு பயந்து வேகமா அங்க இருந்து ஓடுறான். அப்போ அதுவும் அவனை வேகமா துரத்திக்கிட்டே வருது. சடனா அது ரோட்டுக்கு வந்து ஆக்ரோஷமா அங்க இருந்த கார்களை தூக்கி பந்தாடுது. அடுத்ததா அங்க இருந்தவங்களை அடுத்தது நீங்க தான்ங்கிற மாதிரி ஆக்ரோஷமா பாக்குது. இதை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராதுன்னு சடனா அவன் அவனோட சூட்கேஸை திறந்துட்டு அந்த மிருகத்துக்கு முன்னாடி போய் நிக்கிறான். உடனே அது பயங்கரமான அதோட வாயை திறந்து அவனை முழுசா விழுங்கலாம்னு போகுது. ஆனா அவன் பொறுமையா ஒரு ஃபெதர் பெல்லை எடுத்து அது முன்னாடி காட்டுறான். அதை பார்த்த உடனே அந்த மிருகத்தோட ஆக்ரோஷம் குறைஞ்சி கொஞ்சம் அமைதியாகுது. அதுக்கப்புறம் அந்த பெல்லை மெல்ல ஆட்டி அந்த மிருகத்தை சூட்கேஸுக்குள்ள வர வைக்க ட்ரை பண்றான். அதுவும் கொஞ்சம் முன்னாடி வருது. சடனா அவன் கையில இருந்த ஃபெதர் பெல்லை அந்த சூட்கேஸுக்குள்ள போட்டதும் வேகமா அந்த மிருகம் அந்த சூட்கேஸுக்குள்ள முழுசா போயிருது. ஆனா இதெல்லாம் வெறும் ஆரம்பம் தான். அந்த மிருகத்தை அதுக்கப்புறம் அவனோட நண்பனா மாத்துறது தான் அவனுக்கு பெரிய சேலஞ்சா இருக்கும். அதுக்கப்புறம் தான் அந்த மிருகத்தை கண்டு பயந்து அங்க ஒளிஞ்சி இருந்த மக்கள் எல்லாரும் மெல்ல வெளியே வராங்க. அதுக்கப்புறமா அந்த மிருகத்துக்கு அவன் ட்ரைனிங் கொடுக்குற டைம்ல பயங்கரமா அது கிட்ட உதவாங்கிறான். அது அவனை அட்டாக் பண்ணும்போது இறந்து போன மாதிரியே நடிக்கிறான். அவன் கொஞ்சம் அசைஞ்சா கூட அது அப்படியே அவனை கடிச்சு சாப்பிட்றான். அந்த மிருகம் கொஞ்சம் அமைதியானதுக்கு அப்புறம் மெல்ல அவனோட கையை எடுத்து அந்த மிருகத்தை லாக் பண்ணி வச்சிருந்த சங்கிலியை ரிலீஸ் பண்ணி விடுறான். அதுக்கப்புறம் தான் அந்த மிருகத்துக்கு அவன் மேல நம்பிக்கை வந்து அவன் கிட்ட ஃபுல்லா சரண்டர் ஆகுது. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸை தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.